அன்பை அரசாங்கம் என்ன ரீசன்? வணக்கம் நண்பர்களே, மக்கள் கேள்வியில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், சமுதாய இயக்கங்கள், அரசியல் ஆர்வலர்கள், மனித உரிமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பல்வேறு தரப்பை சேர்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் சந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் தாவத்துல் முஸ்லிமீன் அமைப்பினுடைய தலைவர் திரு செங்கீஸ் கான் அவர்கள். நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். சார், தொடர்ச்சியாக உங்களோட நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது சமுதாய ரீதியாக, மார்க்க ரீதியாக விழிப்புணர்வு கருத்துக்களை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இது பார்க்கும் பொழுது இன்றுள்ள சூழலில் இஸ்லாமிய மக்களுக்கான அரசியல் கட்சிகள் வளர்ந்துள்ள சூழலில், சமுதாய இயக்கங்கள் வளர்ந்துள்ள சூழலில் இன்றும் மார்க்க ரீதியாக விழிப்புணர்வு அவசியம் அதிகமாக, அல்லது அரசியல் ரீதியாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது அவசியமாக எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்தமைக்காக கேப்டன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். மார்க்க அடிப்படையிலா அல்லது அரசியல் அடிப்படையிலா மக்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய கேள்வி. முதலாவதாக, ஒழுக்க அடிப்படையில் உருவாக்கப்படாத எந்த மாளிகையும் இங்கே என்ன செய்யாது, நிற்காது. அப்போ முதலாவதாக மக்களுக்கு ஒழுக்க அடிப்படையில் கற்றுத்தருகின்ற விதம் மார்க்க அடிப்படையில் அவர்கள் உருவாக வேண்டும். அப்படி மார்க்க அடிப்படையில் உருவானால்தான், ஒழுக்கத்தின் மீது உருவானால்தான் அந்த ஒழுக்கம்தான் அரசியலிலே நிலை பெறச் செய்யும். அரசியலிலே மக்களின் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, அரசியலிலே மக்களுக்கு நன்மைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெற்றுத்தரக்கூடிய நிலையில் எது உதவும் என்றால், மார்க்க அடிப்படையிலே ஒருவர் உருவானால்தான் அவர் அரசியல் அடிப்படையில் சரியான விதத்திலே உருவாக முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அரசியல் என்றாலே எப்படி இருக்கிறது, வெறும் புகழ்ச்சி தான் அரசியல், புகழ்ச்சி செய்வதுதான் அரசியல் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த புகழ்ச்சி அரசியலுக்கு இடமே இல்லை. ஒருவரை ஒருவர் புகழ்வது, வானலாவ புகழ்வது, புகழ்வதற்காகத்தான் சட்டமன்றமே என்கின்ற நிலையெல்லாம் இதுதான் இன்றைக்கு அரசியல் என்கின்ற நிலை இருக்கிறது. புகழ்வது நல்லா தெரியுது, நமக்கு நன்றாக தெரிகின்றது, அரசியல் என்பது வெறும் புகழ்ச்சியின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ மார்க்க அடிப்படையில் உருவாவதுதான் முதலாவதாக சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கின்றது போல் அரசியல் என்பது மனிதனின் அன்றாட வாழ்வை தீர்மானிக்கின்ற காரியமாக இருக்கிறதால் அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்றைய இந்திய தேசத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிக மிக அவசியம் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், நீங்கள் சொன்னீங்க மார்க்க ரீதியாக, முதல் ஒழுக்க ரீதியாக ஒருவன் பண்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இது தொடர்ச்சியாக எப்படி கொண்டு போகிறது என்றால், அரசியல் ரீதியாக விடுத்து இஸ்லாமிய மக்கள் மட்டும் தனித்து விடக்கூடிய சூழல் அல்லது தனித்திருக்க வேண்டிய சூழல் உருவாகிற நிலை ஏற்படும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கு இருக்கின்ற இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய சமுதாயம் நீங்கள் சொல்வது போல ஒரு தனியாக ஒதுங்கி நிற்கிறது மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கிறது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைதான் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய நபிகள் நாயகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உலக அளவில் இந்த 100 பேரை குறிப்பிடுகின்ற மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லும்போது, அரசியலிலும் ஆன்மீகத்திலும் ஒரே நேரத்தில் பரிணமித்த ஒரு தலைவர் என்பது தான் அவருக்குரிய மிகப்பெரிய பெருமையை. ஆனால் இன்றைய சூழலில் தமிழக அரசியலாகட்டும், இந்திய அரசியலாகட்டும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்களே தவிர அவர்கள் ஒதுங்கி இல்லை. இன்றைக்கு பார்க்கலாம், சமூகத்திலே நீங்கள் பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள், தங்களினுடைய பொதுத்தளங்களில் நின்று போராடுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட இந்திய அரசியலில் முஸ்லீம்கள் இன்னும் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. சரி, இப்போ அண்மையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் குறிப்பிடுவது ஒரு சர்ச்சையை கிளப்பி உள்ளது. அதாவது, இந்தியா என்பது இந்துக்களுக்கான தேசம், இந்தியாவில் வாழ்பவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இது குறிப்பாக சிறுபான்மை சமூகமான இஸ்லாம் சமூகத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்புலாம் கிளம்பியது. அவர் பேசியதில் என்ன தவறு? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்தியாவில் வாழ்பவர் இந்தியர் என்று, அப்படி சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் மோகன் பகவத் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கிலாந்திலே வசிப்பவர் ஆங்கிலேயர், அமெரிக்காவிலே வசிப்பவர் அமெரிக்கர், ஆனால் இந்தியாவிலே வசிப்பவர் இந்துக்கள் என்று சொன்னார். இந்தியாவிலே வசிப்பவர்கள் இந்துக்கள் மட்டுமா வசிக்கிறார்கள்?
இந்தியாவிலே வசிப்பவர்கள் இந்தியர் என்று மோகன் பகவத் சொல்லியிருந்தால் அதிலே எந்த சர்ச்சையும் கிடையாது. அதை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். ஆனால் இவ்வளவு நாளாக இந்தியாவில் வசிப்பவர் இந்தியர் என்கின்ற அந்த நிலையை மாற்றி இந்தியாவில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என்கின்றார். இந்துக்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளம். ஆனால் இங்கே பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கின்றன. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பார்சிக்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், ஜைனர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு மதங்களை கொண்ட, பல்வேறு இனங்களை கொண்ட, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு தேசிய இன மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் இந்துக்கள் என்பது ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இருக்கிறதே தவிர இந்தியர் என்பதில் இங்கே இருக்கின்ற எந்த முஸ்லீமும் பெருமை கொள்வார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் இந்தியாவிலே இருப்பதினால் இந்துக்கள் என்று சொன்னால் அது வன்மையாக ஒரு கண்டிக்கத்தக்க, இந்தியாவிலே இருக்கின்ற மக்களை புண்படுத்துகின்ற ஒரு பேச்சு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது போல் அவர் வந்து இந்தியர்கள் சொன்னால் பெருமைப்படுறீங்க நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இந்துக்கள் சொல்லுகிற பெரிய தவறுகிற தெரியல. ஏன் அப்படின்னா இந்தியாவின் பாரம்பரியமாக பூர்வீக மக்களாக இந்துக்கள் தானே இருக்காங்க. இப்போ ஏன் சமீபத்தில் தொக்காடி அவர்கள் சொல்லும்போது கூட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் இந்த நாட்டின் விருந்தாளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்வதிலிருந்து இந்துக்கள் தான் இந்தியாவின் பூர்வகுடிகள், மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதிப்படுத்து இல்லையா? அப்போ வந்து இந்தியாவின் மக்கள் இந்துக்கள், இந்தியாவில் உள்ளவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற என்ன தவறு இருக்க முடியும்? அதாவது நல்ல கேள்வி. இந்தியாவில் வாழ்பவர்கள் இந்துக்கள் என்கின்ற இந்த வாதம் மிக அபத்தமான வாதம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு இவர்களுக்கு 1940களிலேயே பதில் கொடுத்து விட்டார். இந்தியா என்பது எந்த காலத்திலும் ஒரு இந்துக்கள் நிறைந்த தேசமாக, இந்து மதத்தை மட்டுமே பின்பற்றுகின்ற தேசமாக இது இருந்ததில்லை என்று தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் அவர் குறிப்பிடுகின்றார். இங்கே பௌத்த மதம் தழைத்து ஓங்கியது ஒரு காலத்தில். அந்த காலகட்டத்தில் இது பௌத்த தேசமாக இருந்தது. அதற்கு பிறகு ஜைனர்கள் தேசமாக இருந்தது. அதற்கு பிறகு வைணவம் தழைத்தோங்கியது, சைவம் தழைத்தோங்கியது. இதெல்லாம் இந்து என்று எந்த காலத்திலும் சொன்னதே இல்லை. இங்கே இந்துக்கள் என்று பெயர் சூட்டியதே சிந்து நதி கரையிலே வசிக்கின்ற மக்களுக்கு அல் ஹிந்த் என்று பெயர் வைத்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் தான். எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இங்கே வாழுகின்ற சிந்து நதியோரம் வாழுகின்ற இந்த மக்களுக்கு இந்துக்கள் என்று பெயர் சூட்டியதே அரபுக்கள் தான். இன்றைக்கும் கூட காபாவினுடைய ஒரு மூளைக்கு என்ன பேருன்னா ருக்னுல் ஹிந்த், அந்த ஹிந்து தேசத்தை நோக்குகின்ற ஒரு மூளை என்று பெயர். ஆனால் நாளடைவிலே இந்த ஹிந்து என்கின்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சாராரால் ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது. ஹிந்து என்கின்ற சிந்து நதி கரை என்கின்ற அந்த கரைகளோடு வாழ்கின்ற மக்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட சாராரால் அதுவும் சூட்டப்படுகின்றது. இங்கே இந்துக்கள் மட்டுமாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற பழங்குடியினர் எல்லாம் எந்த மதம், இங்கே இருக்கின்ற தலித்துகள் எல்லாம் எந்த மதம், அவர்களை எல்லாம் தங்களுடைய மதமாக இந்த இந்துத்துவவாதிகள், இந்த சங் பரிவார்கள் தங்களுடைய மதமாக ஆக்கி கொண்டார்களே தவிர இங்கே திராவிடர்களுடைய மதம் எது? இல்லை, நீங்கள் இந்துக்கள் மதம் அப்படிங்கிறது அவங்களும் ஏற்றுக்கல. இந்து என்பது மதம் கிடையாது, ஒரு கலாச்சாரத்தின் அடையாளமாகத்தான் பார்க்கப்படுது சொல்கிறாங்களே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்வது போல பௌத்தமாகட்டும், சமணமாகட்டும், சைவம், வைணவம் போன்ற விஷயங்கள் எல்லாம், மதங்கள் எல்லாம் இன்று இந்துத்துவா என்ற ஒற்றை சொல்லில் அடையாளப்படுத்தப்படுகிறது நடைமுறை உண்மை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அனைத்தும் சேர்ந்துதான் இந்துத்துவா அப்படின்னு சொல்ல தவறு இல்லையே. ஆமாம், அதாவது பல்வேறு கலாச்சாரங்கள் இங்கே இருக்கிறது. அதை நாம் முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற எல்லா கலாச்சாரத்தையும் ஒற்றை கலாச்சாரமாக்கி விட வேண்டும் என்று கோல்வாக்கரின் சிந்தனையிலே அடிப்படையில் உருவான அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கின்றது, ஒவ்வொரு மொழி இருக்கின்றது, ஒவ்வொரு பண்பாடுகள் இருக்கின்றன. இங்கே உடையில, உணவில, வாழுகின்ற முறையில், தங்களுடைய பழக்க வழக்கங்களில், தங்களுடைய திருமணங்களில், தங்களுடைய எல்லாவற்றையும் இவர்கள் முதலிலே ஏற்றுக்கொள்கின்றார்களா? இந்து மதத்தினுடைய கூறுகள் தான் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா? இந்து மதத்திலே தான் இங்கே இருக்கின்ற தலித்துகள் இருக்கிறார்கள், இந்து மதத்தினுடைய அம்சம்தான் என்றால் ஏன் அவர்களை ஆலயங்களுக்குள்ளே அனுமதிக்கிற மறுக்கின்றார்கள்? ஏன் அவர்களுக்கு தனி சுடுகாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன? ஏன் அவர்களுக்கு தனி தண்ணீர் துறைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன? இந்து மதம்தான் இவர்கள் அத்தனை பேரும் என்றால் முதலிலே அவர்கள் என்ன செய்யணும்?
இங்கே இருக்கின்ற அத்தனை பிரிவுகளையும் எங்களுடைய இந்து மதத்திலே எந்த பிரிவுகளும் இல்லை, யாரும் எந்த வழிபாட்டு தலங்களுக்கும் நுழையலாம் என்கின்ற நிலையை முதலிலே கொண்டு வரட்டும். அப்புறமா இவங்களெல்லாம் இந்துக்கள் தாண்டு அவங்க சொந்தம் கொண்டாடட்டும். இல்லை, இதை பற்றி இந்து மதம் மீதான விமர்சனமாக வைக்கப்படுது, நீங்கள் சொல்வதுதான் காலமாக சொல்லப்படுது. ஆனால் அதையும் கூட முறியடிக்கும் விதமாக சமீபத்தில் மோகன் பகவத் அவர்கள் பேசும்பொழுது இந்துக்கள் அனைவரும் ஒற்றை கலாச்சாரத்தின் அடிப்படையில் இனி நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நீங்கள் சொல்லுற விமர்சனத்தை முறியடிக்கும் விதமாக தானே இருக்கு. ஆமாம், அதாவது இப்போ சமீபத்தில் மோகன் பகவத் பேசும்போது இந்துக்கள் அனைவரும் கடந்த அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு இலக்கு வச்சு சொல்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்ய வேண்டும்? ஒரே துறையிலே நீர் எடுக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எல்லாம் ஒரே சுடுகாட்டிலே அல்லது ஒரே இடுகாட்டிலே புதைக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும், அல்லது ஒரே வழிபாட்டு தலத்திலே இந்துக்கள் எல்லாம் இணைக்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். அப்படி ஒன்று நடக்குமானால், அப்படி ஒன்று இருக்குமானால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தந்தை பெரியார் சொல்வதை போன்று 5 நிமிடத்தில் இதை செய்து முடித்து விடலாம். மோகன் பகவத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரானால் அடுத்த நொடியே அவர் என்ன செஞ்சிடலாம்? ஒட்டுமொத்த இங்கே இருக்கின்ற எல்லா இந்துக்களையும் ஒரே வழிபாட்டு தலத்திலே இணைத்து விடலாம். இல்லை, அதான் சரிங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒருங்கிணைக்கும் மதமா? ஏன் இந்து மதம் அப்படி கிடையாதுன்னு கேட்குறேன். இப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் தான் பல விதமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதை முறியடிக்கும் விதமாக இந்துக்கள் அனைவரும் ஒற்றை கலாச்சார அடிப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏன் இந்து மக்களை நோக்கி இந்துக்களாக ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம், இருக்கத்தான் சொல்றோம் நம்ம. அப்படி இல்லாததன் அடிப்படையிலே இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற வருணாசிரம கொள்கைதான் மனிதன் தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பிரித்து வைத்திருக்கிற இந்த கொள்கையை வகுத்தவர்களே இதை யார் சொல்கின்றார்களோ அந்த மோகன் பகவத்தின் வழியிலே வந்தவர்கள் தான் இதை செய்து வைத்திருக்கிறார்கள். மக்களை காலங்காலமாக ஆண்டான் அடிமை என்று, நீ தலையில் இருந்து பிறந்தவன், நீ மார்பிலே இருந்து பிறந்தவன், நீ காலிலே இருந்து பிறந்தவன் பஞ்சமன் என்று சொல்லி மக்களை வர்ண பேதத்தின் அடிப்படையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். பிரித்து வைத்ததன் அடிப்படையிலே தான் இது தனித்தனி குழுக்களாக, தனித்தனி இனங்களாக, தனித்தனி மதங்களாக இருந்தவற்றையெல்லாம் எல்லாவற்றையும் ஒற்றை கலாச்சாரத்தின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி கொண்டு வந்து விட்டால் அப்ப சொல்லலாம் அவங்க. இல்லை, அதாவது நீங்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்டுகள் பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனம் இந்து மதம் மீது இதுதான் சொல்றீங்க. ஆனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால் இது அதன் ரீதியாக மக்களை ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல. ஒரு தொழில் ரீதியாக மக்கள் பிரிந்து அவரவர் தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்கிணங்க ஒரு பிரிக்கப்பட்டது. பிற்காலத்தில் அது ஏற்றத்தாழ்வுகள் உருவாகிவிட்டது. இதற்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க தயாராக இருக்கிறோம் சொல்லி அவங்க சவால் விடுறாங்களே. காணமே அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்குதுன்னா செயல் எப்படி இருக்குது? செயல் அப்படி இருக்குதா? செயல்ல என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி எதுவுமே இல்லையா சார்? நீங்க சொல்ல ஒரு காலத்துல இருக்கலாம், தண்ணி எடுக்கக்கூடாது, பொது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, பொது தெருவில் நடக்கக்கூடாது, இப்படி அந்த மாதிரி இல்லையே. இப்ப இல்லைங்கிற. இளவரசன் செத்தது எதற்காக? தமிழகத்திலே தீண்டாமை இல்லை என்று நீங்கள் சொல்லி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறீங்க. தீண்டாமை வேறு வடிவம் எடுத்து வருகின்றது. உத்தரப்பிரதேசத்திலே 2 சகோதரிகள் பாலியல் வன்கொடுமை செய்து தூக்கிலே தொங்க விடப்பட்டார்களே, அவர்கள் செய்த பாவம் என்ன? இல்லை, பல சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஆளாக்குறாங்களையா? அப்போ தலித் பெண்கள் பாதிக்கப்படும் போது ஏன் தலித் பெண்கள் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் அவசியம் என்ன? இன்றைக்கும் அங்கே சாதி தலை தோங்கி கொண்டு இருக்கிறது. தண்ணீர் முறைமை வைத்து முதல்ல ரோல் மாடல், இந்தியாவின் ரோல் மாடல் என்று சொல்லப்படுகின்ற குஜராத்திலேயே கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்கு அங்கே ஒவ்வொரு ஜாதிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நேரம் வைத்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஜாதி இல்லை என்று நாம் சொல்கின்றோம். தமிழகத்திலே ஜாதி இல்லையா? இரட்டை குவளை முறை இல்லையா? முதல்வரினுடைய தொகுதியிலேயே இன்னும் ஸ்ரீரங்கத்திலேயே இன்னும் இரட்டை குவளை முறை இருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமா சொல்றீங்களா நீங்க? உண்மைதான். முதல்வருடைய தொகுதியிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் வந்த செய்தியிலே ஸ்ரீரங்கத்திலே இரட்டை குவளை முறை இருக்கிறது. அது மட்டுமல்ல, திண்ணியம் சம்பவம் எங்கே நடந்தது? மேலவளவு எங்கே நடக்கிறது? தமிழகத்திலே பாப்பாப்பட்டியும் கீரிப்பட்டியும் தேர்தல் கமிஷனே தோத்து விடுகின்ற நடைமுறை எங்கே இருக்கிறது? எங்களது பக்கத்து ஊரிலே இருக்கின்ற கண்டமனூரிலே இன்னமும் தேர் இழுப்பதற்காக என்னுடைய தலித் சகோதரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, எங்கே இருக்கிறது? நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும்.
என்ன ரீசன்? எந்த அணிக்கு நீங்கள் ஆதரவு செய்யணும்? இதனால வன்முறைக்கு காரணம் எப்படி சாதி ஒழிந்து தமிழில் ஒன்றுபடும் இந்தியா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நம்பகத்தன்மை இல்லையே. அது நீங்கள் சொல்லலாம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு. வெள்ளக்காரன் கவர்மெண்ட் நேதாஜியையும் பகத்சிங்கையும் தீவிரவாதினா, சுதந்திர இந்தியாவில் அவங்களுக்கு பேர் என்ன? தியாகிகள். அப்போ நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது அந்த மண்ணுக்கான போராட்டம், அதை அவங்க மண்ணுக்கான போராட்டமாக பார்க்கணுமே தவிர அது மார்க்கத்துக்கான போராட்டமாக யாரும் ஆதரிக்கலை. சரிங்க, தொடர்ச்சியாக இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக பேசி வருகிறீர்கள். அது அழைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முன்மொழிஞ்சு பேசியிருக்கீங்க. இஸ்லாம் அமைதியான மார்க்கம் நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் கூட இன்று உலக அரங்கில் பார்க்கும் பொழுது ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா, பாலஸ்தீன் போன்று இஸ்லாம் மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட அல்லது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய நாட்டில்தான் இன்று குழப்பங்களும் அரசியல் சர்ச்சைகளும் அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பாக உண்மையை உண்மை என்று ஒத்துக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் இந்த உண்மைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை ஆராய வேண்டும். அமைதி இல்லை இஸ்லாமிய நாடுகளிலே, இஸ்லாமிய தேசங்களிலே அமைதி இல்லை என்பது உண்மைதான். ஆனால் இந்த அமைதியின்மைக்கு காரணம் என்ன? அங்கே இருந்து எங்கேயோ இருக்கின்ற அமெரிக்கா இங்கே என்ன செய்யுது? இங்கே இருக்கின்ற எண்ணெய் வளங்களுக்காக அந்த தேசத்துக்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட உடனேயே தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்று ஆப்கானிஸ்தானத்திலே உட்கார்ந்த அமெரிக்கா இன்றைக்கு வரைக்கும் அங்கே உட்கார்ந்து மறைமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே நடக்கின்ற அத்துணைக்கும் காரணம், அங்கே மட்டுமல்ல ஆப்பிரிக்க நாடுகளிலே நடக்கின்ற அத்துணைக்கும் ஆயுதங்களை விற்பனை செய்கின்ற நாடுகள் தான் காரணம். அவர்களுடைய தங்களுடைய ஆயுதங்களை விற்பதற்கு ஒரு குழுவை ஆதரிப்பார்கள். பின் லேடனை யார் உருவாக்கினார்? ரஷ்யாவுக்கு எதிராக இதே அமெரிக்கா உருவாக்கியது. சதாம் ஹுசைனை யார் ஆதரித்தார் ஆரம்பத்திலே? இதே அமெரிக்கா அவர்களை சியாக்களுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக உருவாக்கியது. அப்போ இவர்களே உருவாக்குவார்கள். இவர்களே தங்களுடைய ஆயுத வியாபாரத்துக்காக அந்த மண்ணை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்ணை ஒரு காலத்தே நிலங்களுக்கான போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வளங்களுக்கான போர் தான் அந்த வளைகுடா பகுதி முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எண்ணெய் வளத்துக்கான போர், அது ஆயிலுக்கான போர், சாயலுக்கான போர் இல்லை, ஆயிலுக்கான போர். அப்போ அமைதியின்மையை விதைக்கின்றவர், இந்த உலகத்திலே விதைக்கின்றவர்கள் யாரெல்லாம் ஆயுதங்களை விற்பனை செய்கின்றார்களோ, தங்களுடைய ஆயுதங்களை விற்பனையாக வேண்டும், தங்களுடைய ஆயுத வியாபாரத்தை நிரந்தரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு அவங்களுடைய உளவுப்படையை, அவர்களுடைய படையினரை வைத்து குழப்பங்களை, அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்கின்ற பெயரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் காரணமே ஒழிய அங்கே இருக்கின்ற மார்க்கமோ இதிலே காரணம் கிடையாது. சார், அதை நீங்கள் உங்களோட நடவடிக்கைகள் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் தேர்தல் சமயங்களில் குறிப்பாக இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை கடுமை விமர்சிச்சுலாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அதாவது இவர்கள்லாம் அரசியல் ரீதியாக புகழ்ச்சிக்கு ஆசைப்படுகிறார்கள், இவர்கள்லாம் நமது சமுதாயத்தை எதுவும் பண்ணலை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அரசியல் கட்சிகளில் சமுதாய அக்கறை உள்ளவர்கள் யாருமே கிடையாதா? இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். எல்லோரும் இன்றைக்கு இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்களாகட்டும், இஸ்லாமிய தேர்தலில் போட்டியிடுகின்ற அமைப்பாகட்டும், தேர்தலில் போட்டியிடாத அமைப்பாகட்டும், அனைவருமே ஆரம்ப காலங்களிலே மிகச்சிறந்த தூய்மையான நோக்கத்தோடு தான் இங்கே வந்தார். மிகச்சிறந்த லட்சியங்களோடு இந்த பொது வாழ்விலே காலடி எடுத்து வைத்தார். ஆனால் இன்றைக்கு தேர்தல் அரசியல் என்பது என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், இவர்களை கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல நிறைய தலைவர்களை அப்படி கொண்டு போய் ஆக்கி இருக்கிறது. இன்றைய அந்த தேர்தல் நடைமுறை தான் இதற்கு காரணம். தேர்தல் நடைமுறை இருக்கின்றதே, இந்த தேர்தல் நடைமுறை தான் தவறான கொள்கைகளை உடையவர்களை, தவறான ஊழலிலே, லஞ்சத்திலே, இஸ்லாத்துக்கு நேர்முரணான ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டியவர்கள் யார்? முஸ்லீம்கள். இந்த உலகத்திலேயே ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக போர் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு எதிர்ப்புக்குள்ளாகிறது இஸ்லாம்.
இவர்களுடைய அடிப்படை வியாபார அடிப்படை, இவர்களுடைய சாதிய கட்டமைப்பு அடிப்படை, இவர்களுடைய சமூக கட்டமைப்பு, மதுவின் மூலமாக அமைத்து வைத்திருக்கிற கட்டமைப்பு, வட்டியின் மூலமாக அமைக்கிற இந்த அத்தனை கட்டமைப்பையும் இஸ்லாம் மட்டும்தான் எதிர்க்கிறது. அதனால்தான் இன்றைக்கு உலகளாவிய எதிர்ப்பு. ஆனால் இதை முன்வைக்க வேண்டியவர்கள் யார்? இப்படி ஒரு அரசியலை, மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டியவர்கள் யார்? அந்த ஆதங்கம்தான். ஆம் ஆத்மி என்று ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து டெல்லியிலே சோபிக்க முடிகின்றது என்று சொன்னால், இந்தியா முழுவதும் அரசியலிலே களமிறங்கிய ஒரு பெரிய வெற்றியை பெறவிடாமல் மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடுகின்ற வெற்றியை பெற முடிகிறது என்று சொன்னால், அந்த மாற்று அரசியலை நாம் முன்வைத்திருக்க வேண்டும். முஸ்லீம்களாகிய நாம் முன்வைத்திருக்க வேண்டும். தலித்துகளோடு, நம்முடைய ஆதரவு சக்திகளோடு, பொது உடைமை சித்தாந்திவாதிகளோடு கைகோர்த்து அந்த அரசியலை, எந்த அரசியலை? ஆம் ஆத்மி வைக்கின்ற அந்த பரிசுத்தமான அரசியலை நாம் முன்வைத்திருக்க வேண்டும். இந்த மாற்று அரசியல் என்று சொல்லி இருவரையும் மாறி மாறி ஆதரிக்கிறதுக்கு பேர் மாற்று அரசியலா? இல்லை, ஆம் ஆத்மி ஒரு பரிசுத்தமான அமைப்புங்கிறீங்க. ஆனால் அவங்களும் இடஒதுக்கு எதிராக பேசிய கட்சி தான் அப்படிங்கிறது உண்மை. அதாவது ஒரு அரசியல் கட்சியில் 100 விதத்திலே எந்த 100% உடன்பாடு இருக்க வேண்டும் என்றது ஒரு பெரிய அறிவுடைமையாக. ஆம் ஆத்மி ஒரு சுத்தமான ஒரு கட்சின்னு சொல்லல. அதில் சுத்தமான கட்சின்னு சொல்லலை. நான் சுத்தமான பரிசுத்தமான, இங்கே பரிசுத்தம் என்பதை ஒரு முஸ்லீம் இணங்க முடியாது. யாரும் பரிசுத்தம் என்றோ, இறைவனை தவிர யாரும், மனிதர்கள் யாரும் பரிசுத்தம் என்றதை ஒப்புக்கொள்ள